ஆசிரியம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தரம் 5 புலமை பரிசில் தொடர்பான வினாவிடை தொகுப்பினூடாக சந்திக்கின்றோம். இது 29வது பாகமாகும். முதலாவது வினா, சிறிதளவு உலர்மண் இடப்பட்ட போத்தலில் நீரை ஊற்றிய போது குமிழிகள் உண்டாகின. இவ்வாறு நிகழ்வதற்கு இடைவெளி வெளியேறுதலே காரணமாகும். சரியான விடை வாயு. இரண்டாவது வினா, நிலத்தில் வளரும் புல்லினை சிரட்டையினால் மூடி வைத்து சில தினங்களின் பின்னர் பார்த்தபோது அந்த புல் மஞ்சள் நிறமடைந்திருந்தது. இவ்வாறு நிகழ்வதற்கு இடைவெளி கிடைக்காமையே காரணமாகும். சரியான விடை சூரிய ஒளி. மூன்றாவது வினா, 1 கிலோகிராம் தேயிலையின் விலை ரூபாய் 200, 1 கிலோகிராம் சீனியின் விலை ரூபாய் 40 ஆகும். 250 கிராம் தேயிலையும் 500 கிராம் சீனியையும் வாங்கும் போது கொடுக்க வேண்டிய மொத்த பணம் யாது? சரியான விடை 70 ரூபாய். நான்காவது வினா, 416 தோடம்பழங்கள் 4 பெட்டிகளில் சமமான எண்ணிக்கையில் அடைக்கப்பட்டன எனின் ஒரு பெட்டியில் உள்ள தோடம்பழங்களின் எண்ணிக்கை யாது? சரியான விடை 104. ஐந்தாவது வினா, ஒரு வாழைப்பழச்சீப்பில் 14 பழங்கள் உள்ளன. ஒரு வாழைப்பழத்தின் விலை 7 ரூபாய் 50 எனின் வாழைப்பழச்சீப்பின் பெருமானம் யாது? சரியான விடை 105 ரூபாய். ஆறாவது வினா, தாய் பூனை குட்டியை வாயால் தூக்கிச் செல்ல கவ்வுவது குட்டியின் காதுகளை, கழுத்து பகுதியை, பாதங்களை, வயிற்று பகுதியை? சரியான விடை கழுத்து பகுதியை. ஏழாவது வினா, பசி உணவு எனின் நோய் வைத்தியர், மருந்து, ஓய்வு? சரியான விடை மருந்து. எட்டாவது வினா, பிரித்து வைக்கப்பட்ட ஓர் அகராதியின் வலப்பக்கத்தில் உள்ள பக்க எண் 1099 ஆகும். அடுத்ததாக விரிக்கும் போது வரும் பக்கங்கள் இரண்டினதும் எண்களை முறையே தருக. சரியான விடை 1100, 1101. 9வது வினா,
தேசப்படங்களில் நதிகளை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நியம நிறம் யாது? சரியான விடை நீலம். 10வது வினா, பின்வரும் தாவர இலைகளில் 3 ஒத்த வடிவத்தை உடையன. வேறுபட்ட வடிவத்தை உடைய தாவர இலை யாது? வெற்றிலை, மிளகு, வட்டக்கண்ணி, திப்பிலி. சரியான விடை வட்டக்கண்ணி. உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யவும். அத்துடன் முக்கியமாக புலமை பரிசில் எழுதும் மாணவர்களுக்கு இந்த காணொளியை பார்க்கும்படி செய்யவும்.